Good morning, guys. Successfully first day முடிச்சாச்சு and today is second day. இன்றைக்கு வந்து அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியாக கொஞ்சம் கேலரிஸ் கம்மியாக ஆயில் இல்லாத ஃபுட்டாக சாப்பிட்டு ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நேற்று சாப்பிட்ட மாதிரி அதே பழைய சாதம் ஐஸ் பிரியாணி தான் சாப்பிட போகிறேன். இது டெய்லி சாப்பிட்றது கூட தப்பே இல்லை, ஏன்னா கட்டுக்கு அவ்வளோ நல்லது. குட் பேக்டீரியாஸ் நிறைய இருக்குது அண்ட் பாடிக்கு, அதுவும் சம்மர் டைமில் பாடிக்கு ரொம்ப கூலிங் இது. ஸோ அதே தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட். பழைய சாதம் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வச்சுருக்கேன், நேற்றை விட கொஞ்சம் கூட. அதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் எடுக்கல, ஏன்னா அந்த பச்சை மிளகாய் நான் யூஸ்வலாக நிறைய காரம் சாப்பிட்ற ஆள் தான். ஆனால் இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் பச்சை மிளகாயை. ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா 9:15. ஸோ ஏர்லியாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன் இன்றைக்கு. யூஸ்வலாக இந்த டைம் தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி 9:15க்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் பிரேக் விட்டுட்டு ஒர்க் அவுட் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 35 minutes இன்க்ளைன் 15ல் வச்சு 4.5 ஸ்பீடில் 35 minutes டன். ½ அன் ஹவர் வாக்கிங் முடிஞ்சிட்டு இப்போ டைம் பார்த்து 12 o'clock. ஓகே, ஐம் கோயிங் டு கெட் ரெடி. பேங்க்குக்கு போகணும். லஞ்ச் என்னென்னு பார்ப்பேன், போயிட்டு வந்து தான் நான் லஞ்ச் பண்ண போகிறேன். பேங்க்குக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு, பட் அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் என்ன சும்மா விட இல்லை. ஆனால் நேற்று மாதிரி பனானா டேட்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நேற்று ஈவினிங் என்ன பண்ணினான்டா டார்க் சாக்லேட் வாங்கி வச்சுனா. டார்க் சாக்லேட் வந்து திஸ் ஒன் 70% டார்க் சாக்லேட். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி தான் சாப்பிட்றேன் நான். நார்மல் சாக்லேட் சாப்பிட்டா நிறைய கேலரிஸ், நிறைய சுகர். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்படி என்றால் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கும் நல்லது, ப்ளஸ் பிளட் ஃப்ளோவுக்கும் வந்து ரொம்ப நல்லது இது. ஸோ தேவையில்லாம் சாப்பிட்டு கேலரிஸையும் சுகரையும் ஏற்றிக்கிறதுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இன்றைக்கி என்ன லஞ்சுட்டு பார்ப்போம். பேங்க் போயிட்டு வந்துட்டு நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30. லேட்டாக தான் லஞ்ச் சாப்பிட்றேன். லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துருக்கேன். இது வந்து வாழைப்பூவும் மைசூர் பருப்பு போட்டு பண்ண குழம்பு. இது ஒரு சிறுவன் குழம்பு. ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ, சின்ன வெங்காயம். இது வந்து மோர் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு, பட் ஆக்சுவலி அது மோர் இல்லை, சொதி சிலோன் டிஷ். ஏண்டா இது பார்த்தீங்கன்னா பருப்பும் கொஞ்சம் வாய்வு கேஸ்ட்ரிக் ஆக்கும், உருளைக்கிழங்கும் கேஸ்ட்ரிக் ஆக்கும். இது வந்து சொதி வந்து பூண்டு மிளகெல்லாம் தட்டி போட்டு சொதி. இதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆயில் கிடையாது. பருப்பு வாழைப்பூ குழம்பில் பார்த்தீங்கன்னா ஆயில் கிடையாது, ஜஸ்ட் இல்லை இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. தாளிக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் வெறும் கடுகு சீரகம் தாளிக்கிறதுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணான், ஆயில் யூஸ் பண்ணான். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு சுத்தமாக ஆயில் இல்லை, ஏர் ஃப்ரையரில் பண்ணான். சொதிக்கு ஆயிலே சேர்க்குறே இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான டிஷ். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவையான காபுக்கு வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாமே வந்து இந்த குழம்புலேயே கவர் ஆகிடும். ஏண்டா வாழைப்பூ வந்து அவ்வளோ ஃபைபர், ரிச் இன் ஃபைபர். மைசூர் பருப்பு வந்து ப்ரோட்டீன். பொட்டேட்டோ, இது வந்து ஆக்சுவலி பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான 30% விட்டமின் சி வந்து இதில் இருக்காம். இம்யூனிட்டிக்கும் நல்லது இது இம்யூன் பூஸ்ட் பண்ணும். சின்ன வெங்காயம் இதோடு சாப்பிடும்போது சம்டைம்ஸ் வந்து மீல்ஸோட சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்றேன், சில ஆக்கள் சாப்பிட்றவே நல்லா இருக்கும். ஸோ லஞ்ச் சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச். ஓகே, இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் எதுவும் குக் பண்ணல, வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது, அங்கே போய் எப்படி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டயட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட போகிறேன், ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன்னு தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு
கேலரி கேலரிஸ் கம்மியாக ஹெல்த்தியாக ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட பார்க்குறேன். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, டின்னர் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு கம்மி பண்ணி தான் சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட் என்னென்னா சூப் எடுத்து நான் க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் கொஞ்சம், பிறகு வாட்டர்மெலன் ஜூஸ் வித்தவுட் சுகர், கொஞ்சம் கட் ஃப்ரூட்டில் வாட்டர்மெலன் அது கொஞ்சம் சாப்பிட்டேன். தென் ஒரே ஒரு ஸ்லைஸ் பீஸா சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் சாப்பிடல. பட் இதுவே கொஞ்சம் கூட தான். நைட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். இந்த பீஸா கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை பார்த்தபோது டெம்ப்ட் ஆகிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால் கம்மி பண்ணி சாப்பிட்லான்ட்டு ஒரே ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்ருக்கேன். ஓகே, நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் டின்னர் இந்த மாதிரி போனனால நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கார்டியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். நான் காலையில் சீக்கிரம் எழும்பணும், வர சர்ச்சுக்கு போகணும். ஓகே, செகண்ட் டே ஆல்சோ நல்லா தான் போயிருக்கு. தேர்ட் டே வெயிட் பண்ணி பாருங்க.